நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அருகே உள்ள குச்சிப்பாளையத்தை சேர்ந்தவர் பழனி. இவர் கடந்த 2015ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதியன்று தன்னுடைய மனைவி பவித்ராவை காணவில்லை என பள்ளிகொண்டா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் பேரில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆம்பூரை சேர்ந்த 27 வயதான ஷமில் அகமது என்பவரை விசாரணைக்காக அழைத்து சென்றனர். அங்கு அவரை போலீசார் அடித்து சித்திரவதை செய்ததால் ஷமில் அகமதுவுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து சென்னை அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஷமில் அகமது சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். பரபரப்பை ஏற்படுத்திய ஷமில் அகமதுவின் இறப்பால் 2015ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் தேதியன்று ஆம்பூரில் கலவரம் உண்டது. ஆம்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அரசு பேருந்துகள், காவல் வாகனங்கள், மருத்துவமனைகள் அடித்து நொறுக்கப்பட்ட நிலையில் இதில் 70க்கும் மேற்பட்ட காவலர்கள் காயமடைந்தனர். இது தொடர்பாக 191 பேர் மீது 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கு விசாரணை திருப்பத்தூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் பவித்ராவை கண்டுபிடித்து தரும்படி அவரது கணவர் பழனி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார். இதையடுத்து தனிப்படை போலீசார் ஷமில் அகமது ஈரோட்டில் கடைசியாக தங்கியிருந்த இடத்துக்கு சென்று விசாரணை நடத்தினர். அதன் பின்னர் பவித்ரா செல்போன் எண்ணை கொண்டு தேடியதில் அவர் ஆம்பூரை சேர்ந்த சிவகுமார், அரக்கோணத்தை சேர்ந்த சரவணன், சென்னை கிண்டியை சேர்ந்த சுரேஷ் ஆகியோருடன் அடிக்கடி செல்போனில் பேசியிருப்பது தெரிய வந்தது. அவர்களை பிடித்து விசாரித்த போது பவித்ரா சென்னை அம்பத்தூரில் உள்ள தனியார் மகளிர் விடுதியில் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. கடைசியாக பவித்ராவை பிடித்து விசாரித்த போது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. பவித்ரா தன்னை விட 13 வயது அதிகமாக இருந்த பழனியுடன் வாழ விரும்பாததால் தன்னுடன் ஷூ கம்பெனியில் வேலை செய்த ஷமில் அகமதுடன் நெருங்கி பழகி வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் இதை அறிந்து பழனி கண்டித்ததால் வீட்டை விட்டு வெளியேறிய பவித்ரா ஷமில் அகமதுவை தேடி ஈரோட்டுக்கு சென்றுள்ளார். அவர் பவித்ராவை ஏற்காமல் நிராகரித்து மீண்டும் கணவர் வீட்டுக்கு திரும்பி செல்லுமாறு கூறியுள்ளார். ஆனால் அங்கு செல்ல விருப்பமில்லாத பவித்ரா நண்பர்கள் உதவியுடன் மகளிர் விடுதியில் தங்கியிருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சூழலில் 2015 ஆம்பூர் கலவர வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகின. இதன் எதிரொலியாக திருப்பத்தூர் எஸ்பி சியாமலா தேவி மற்றும் வேலூர் எஸ்பி மயில்வாகனன் தலைமையில் மாவட்டம் முழுவதும் 1200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். இந்த பதட்டமான சூழ்நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பை இந்த மாதம் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து மாவட்ட நீதிபதி மீனா குமாரி உத்தரவிட்டார். விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுகிறது. இந்நேரத்தில் கலவர வழக்கில் தீர்ப்பு வெளியாகி தேவையற்ற சமூக பதற்றத்தை உருவாக்கும் என்பதால் இவ்வழக்கின் தீர்ப்பு 2 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.